அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா, ஒரு புத்துணர்ச்சியான புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா நம்ம உடம்புல உள்ள உடல் சூட்டை தணித்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. காலையில் இந்த புதினா இலைகளை 2 கிள்ளி வாயில் போட்டோம்னா நமக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை கழுவி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய். வாங்க இப்போ நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, வெங்காயம், சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ இந்த அளவு வரவும் நம்ம இந்த புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கலர் மாறி வரவும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வரவும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் கடைகளில் புதினா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த இலைகளை கிள்ளிட்டு தண்டை கீழே போட்டுறாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பக்கெட்டோ இல்லை உடஞ்ச பக்கெட்டோ இருந்தால் அதில் கூட நீங்கள் நட்டி வச்சா கூட அது நல்லா வளரும். நம்ம சமையலுக்கு தேவையானப்போ அதை கிள்ளி யூஸ் பண்ணிக்கிறலாம். சரி, இப்போ வாங்க இதில் இந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். மாற்றிக்கிட்டு நம்ம இதை தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வதக்கின அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. எண்ணெய் காயும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு தோசை, இட்லி அதுக்கெலாம் இந்த புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.